கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளாதவன் மதியற்றவன் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுவதால் நம்மால் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள முடியும் என்பது தெளிவாகிறது. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று பிரசங்கிக்கப்படும் பிரசங்கங்களை தேடியும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மோசமான காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டு ஜீவிக்காத ஒருவனால் கர்த்தருடைய சித்தத்தை குறித்து ஒரு இம்மி அளவு கூட பிரசங்கம் பண்ண முடியாது. கர்த்தருடைய சித்தம் அல்லது பிதாவின் சித்தம் செய்யாத விசேஷமான அநேகம் ஊழியர்களே பரலோக ராஜ்யத்தை இழந்து போய்விடுவார்கள் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 23 வரையுள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கின்றார். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏமி கார்மைக்கல் என்ற காருணிய அம்மாள் என்பவர்களை பற்றி அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களை பற்றி எழுதப்பட்ட தாமரை மொட்டுகளின் நேசி என்ற புத்தகம் என்னிடம் உண்டு. 1952ஆம் வருடம் எழுதப்பட்டது. என்னுடைய தாயார் அதை என்னிடம் கொடுத்தார்கள். அந்த புத்தகத்தில் 340ஆம் பக்கத்தில் டோனாவூர் அம்மையார் என்று அழைக்கப்படும் ஏமி கார்மைக்கல் என்ற காருணிய அம்மாள் ஒரு கூட்டத்தில் சொன்னதை அந்த புத்தகத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை இங்கே நான் வாசிக்கிறேன். இக்கூட்டம் மனிதரால் அல்ல, தேவனாலேயே நிறுவப்பட்டது. இதற்கு தலைவரும் அவரே. நான் உங்களை விட்டு பிரிந்த பின் இச்சேவை அழியுமானால் அது எதை காட்டுகிறது? நான் முழுவதுமாய் தேவ சித்தத்தை மீறினதாகவே அது தெரிவிக்கும். தேவன் நாமத்திற்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணியதாக காணப்படும். தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தினவளாக நினைக்கப்படுவேன். இதற்கு மாறாக இந்த சேவை தேவனாலேயே ஏற்பட்டதானால் அது தொடர்ச்சியாக வளரும். ஜீவனுள்ள வஸ்துவிற்கு அழிவிராது. அதுபோல் தேவன் மறுபடியும் உலகிற்கு வரும் வரை இந்த சேவை வளர்ச்சியடையும். என்னால் ஸ்தாபிக்கப்பட்டதானால் அது மிகவும் பயங்கரமான ஒரு விஷயம். என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த ஸ்தாபனம் என்னால் தான் தோன்றியது என்று பிறர் எண்ணக்கூடிய ஒன்றையும் நான் செய்யாதபடி தேவன் என்னை காப்பாராக என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த சேவை இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அநேகர் அறிவோம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து ஜீவிக்க பழக வேண்டும். அலட்சியம் செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. பரலோகத்திற்கு நான் சென்று விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளவும் கூடாது. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.